வணக்கம். வாழ்க்கையோட நோக்கத்தை பத்தி பேசுற ஒரு ஆழமான மூல நூலோட முக்கிய போதனைகளை நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம் இல்லையா? பாருங்க, இந்த மூல நூல் கேக்குற முதல் கேள்வியே ரொம்பவும் சக்தி வாய்ந்தது, ரொம்ப அடிப்படையானது கூட. அது என்னன்னா, நாம எதுக்காக பிறந்தோம்? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட மொத்த தேடலுக்கும் ஆரம்ப புள்ளியா இருக்கு. இந்த தத்துவத்தோட ஆணிவேர நாம புரிஞ்சுக்கணும்னா ஔவையாரோட இந்த புகழ்பெற்ற வரிகள்ல இருந்து தான் தொடங்கணும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த வரிகள் நமக்கு என்ன சொல்ல வருது? சிம்பிளா சொன்னா, மனுஷனா பொறக்கறதே ஒரு பெரிய வரம், ஒரு பெரிய பாக்கியம். அதுவும் எந்த குறையும் இல்லாம பொறக்கறது அதைவிட பெரிய பாக்கியம். ஆமாங்க, இந்த மூல நூல் திரும்ப திரும்ப வலியுறுத்துற முதல் விஷயமே இதுதான். நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த மனுஷ பிறவிங்கிறது சும்மா வீணடிக்க கூடாத ஒரு அரிய வாய்ப்பு, நம்பவே முடியாத ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். அப்போ இவ்ளோ விலை மதிப்பில்லாத இந்த மனுஷ வாழ்க்கையோட நோக்கம் என்னவா இருக்கும்? இந்த நூல் ரொம்ப தெளிவா சொல்லுது, நம்ம நோக்கம் வெறும் உலக அறிவை சம்பாதிக்கிறது இல்ல, உண்மையான மெய் அறிவான ஞானத்தை தேடுறது தான் நம்மளோட ஒரே நோக்கம். இங்கதான் நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி வந்து நிக்குது. வாழ்க்கையில நாம போறதுக்கு ரெண்டு வேற வேற பாதைகள் இருக்கு. அது என்னென்ன பாதைகள்னு அடுத்ததா விரிவா பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு பாதைகளையும் பாருங்களே, இதுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசம் சும்மா சொல்லக்கூடாது, மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். ஒரு பக்கம் பணம் சம்பாதிக்கணும், ஆடம்பரமா வாழணும், புலனின்பங்கள்ல மூழ்கணும்னு மனசு போன போக்குல போற ஒரு வாழ்க்கை. இன்னொரு பக்கம் நிதானமா நின்னு நான் யாரு, நான் எதுக்கு பொறந்தேன்னு நமக்குள்ளேயே கேள்வி கேட்டு உண்மையான அறிவை தேடுற ஒரு வாழ்க்கை. இந்த மூலநூல் இருக்கு இல்லையா, அது நம்மள அந்த ரெண்டாவது பாதைக்கு தான் கூப்பிடுது. சரி, கேள்வி கேட்கறது சுலபம். ஆனா இந்த மாதிரி ஆழமான கேள்விகளுக்கான பதில நம்ம எங்க போய் தேடுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த மர்மத்துக்கான தீர்வையும் இந்த நூல் நமக்கு சொல்லுது. அந்த பதில்களை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஒரு வழிகாட்டி தேவை. இங்கதான் குருவோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது. இந்த ஆன்மீக பயணத்துல ஒரு கலங்கரை விளக்க மாதிரி குருவை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அப்போ குருனா யாரு? வெறும் பாடம் சொல்லிக் கொடுக்கற வாத்தியாரா? இல்லவே இல்ல. இந்த மூல நூலின்படி குருங்கிறவர் நம்ம அறியாமைங்கிற இருட்ட விளக்கி ஞானம்ங்கிற வெளிச்சத்தை காட்டுற ஒரு ஆன்மீக வழிகாட்டி. இந்த ஒரு வரியோட சக்திய பாருங்க. குருவில்லா வித்தை பாழ். அதாவது, ஒரு உண்மையான வழிகாட்டி இல்லாம நாமளே தேடுற அறிவு கூட முழுமையாகாது, அது வீணாதான் போகும்னு எவ்ளோ ஆணித்தரமா சொல்லுது பாருங்க. குருவோட சக்திய இந்த வரி இன்னும் ஒரு படி மேல கொண்டு போகுது. குரு பார்க்க கோடி வினை தீரும். ஒரு குருவோட பார்வை நம்ம மேல பட்டாலே போதும், நாம சுமந்துட்டு வர்ற கோடிக்கணக்கான கர்ம வினைகள் கூட கரைஞ்சு போயிடும்னு சொல்லுது. குருவோட முக்கியத்துவத்தை இதைவிட அழகா சொல்லவே முடியாது. இப்போ நம்ம கவனத்தை வெளியிருந்து நமக்கு உள்ளே திருப்புவோம். நம்ம உடம்ப பத்தின இந்த மூல நூலோட ஒரு முக்கியமான பார்வை இங்கதான் வெளிப்படுது. பொதுவா நாம நம்ம உடம்ப எப்படி பார்க்கறோம்? ஒருவேளை நோய், வயசான தோற்றம், அழிவுன் பல குறைகள் இருக்கிற ஒரு தற்காலிகமான விஷயமா தான் பார்க்கறோம். இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி, உடம்பினை முன்னும் இழுக்கென்றிருந்தேன். அதாவது, இந்த உடம்பு ஒரு குறைபாடுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தப்பா பார்க்கறதுனால என்ன ஆகுது? இந்த உடம்பு நிலையானது இல்ல, இது வெறும் அழியக்கூடிய ஒரு சதைப்பிண்டம்னு நினைச்சு நாம அதோட உண்மையான மதிப்பை புரிஞ்சுக்காம அத அலட்சியம் பண்றோம். இல்லனா வெறும் புலன் இன்பங்களுக்காக மட்டும் அதை பயன்படுத்தி அதோட உயர்ந்த நோக்கத்தையே வீணடிச்சிடுறோம். ஆனா அந்த எண்ணம் ஒரு நாள் மாறுது. வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை வருது. உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். அதாவது, இந்த அழியிற உடம்புக்குள்ளேயே அழிவே இல்லாத ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இருக்குங்கிறத உணர்ற அந்த தருணம். அதுதான் அந்த பெரிய ஞானம். இந்த உடம்பு ஒரு குறைபாடு கிடையாது, அதுவே ஒரு புனிதமான ஆலயம். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த பரம்பொருளான பரமாத்மாவே நமக்குள்ள ஜீவான்மாவா குடியிருக்கார். சுருக்கமா சொன்னா, நம்ம உடம்பே ஒரு கோயில்தாங்க. சரி, இப்போ நாம இந்த விளக்கத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நூல் சொல்ற நடைமுறை வழிகள் என்ன நான் இப்ப பார்க்கலாம். அப்போ அந்த மெய்யறிவு அடைறதுக்கு என்னதான் வழி? ரொம்ப சிம்பிள். இந்த நூல் ஒரு மூணு படிதான் சொல்லுது. முதல்ல ஒரு உண்மையான ஞான சக்ருவ தேடி போகணும். ரெண்டாவது, அவர்கிட்ட இருந்து அந்த ஞானத்துக்கான தீட்சைய வாங்கிக்கணும். மூணாவதா, இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அவர் சொல்லிக் கொடுத்த வழியில கண்ணை திறந்து தியானம் செய்யணும், தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். சொல்லப்போனா இந்த முழு பகுதியில இருந்தும் நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதாங்க.
கடைசியா இந்த சிந்தனைய தூண்டுற கேள்வியோட முடிப்போம். இந்த மூல நூலோட முக்கிய செய்தியை இது ரொம்ப அழகா சுருக்கி சொல்லுது. ஒருவேளை நம்ம வெளியில எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கிற பதிலெல்லாம் வேற எங்கேயும் இல்லாம நமக்குள்ளேயே கண்டுபிடிக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தா என்ன ஆகும்? இது நம்மள பத்தி, நம்ம உள் உலகத்தை பத்தி ஆழமா யோசிக்க வைக்குது இல்லையா? இந்த ஞானப்பாதையில பயணிக்க விரும்புறவங்க திரையில தெரியிற இந்த எண்கள்லயோ அல்லது இணையதளத்திலேயோ தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஆழமான உண்மை தெரிஞ்சிருக்கு. உங்க உடம்பே ஒரு கோயில். இந்த உண்மைய தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆலயத்தை நீங்க எப்படி போற்றி பாதுகாக்க போறீங்க? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு விடைபெறுகிறோம். நன்றி.